அன்பு குழந்தைகளுக்கு என்னுடைய அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். பிள்ளைகளிடம் நான் திரும்ப திரும்ப வேண்டுவது என்னவென்றால், நீங்கள் மிகவும் உற்சாகமான மாணவர்கள். நீங்கள் அதை உங்களுக்கு நினையுங்கோ. உங்களே அந்த உற்சாகம் இன்னும் மேலதிக உற்சாகமாக மாற்றும். இந்த ஒவ்வொரு நாளும் காலையிலே நீங்கள் இப்படி நினைத்து கல்வி கற்கின்ற முயற்சி தொடர்ச்சியாக இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை எதிர்காலத்திலே, அதாவது ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற பரீட்சை இல்லை. இந்த எதிர்காலத்தில் இந்த பரீட்சையை பற்றி ஒரு கேள்வியும் கேட்க போறதில்லை. இது உங்களை நீங்கள் அறிகிறதுக்கான பரீட்சை. அப்ப இந்த பரீட்சைக்கு செய்கிற முயற்சி தொடர்ச்சியாக வந்து காபோதா சாதாரண தரம், காபோதா உயர்தரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க போகின்ற பரீட்சை. அப்ப அந்த பரீட்சைக்கு இது முதல் அத்திவாரக்கல் என நினைத்து கொண்டு, இதுல நீங்க பெறுகின்ற பெறுபேறு வெட்டுப்புள்ளிக்கு மேலே அமையாம இருந்தால் அது உண்மையிலேயே இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்காக வெட்டுப்புள்ளி குறி எடுத்து போடாதீங்கோ. நான் சொல்றதை கேளுங்கோ பிள்ளைகள், நல்ல கவனமா கேளுங்கோ. நான் இப்ப சொல்றது என்னென்றால், நீங்க வெட்டுப்புள்ளிக்கு மேலே எடுத்தால் சில வேளை உங்களுக்கு ஒரு, அதாவது கர்வம், நீங்க படிக்கக்கூடியவர்கள் என்று உங்களுக்கு ஒரு கர்வம் மேலோங்கிச்சா இருந்தால் பின்னால படிப்பு கெட்டுவிடும். அப்ப நீங்கள் இதுல வெட்டுப்புள்ளிக்கு அண்மையில போய் தாண்ட முடியாமல் வெட்டுப்புள்ளிய தாண்ட முடியாத புள்ளி ஓரிரு புள்ளிகளால் குறைவாக வெட்டுப்புள்ளியை தாண்டாம இருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய ஆழ் மனதில ஒரு வெறி, அதாவது எப்படியான வெறி என்றால், நான் எதிர்வரும் பரீட்சைகளிலே இந்த திறமையை முழுக்க காட்டுவேன். என்னடா வெட்டுப்புள்ளி கிட்ட போய் வெட்டுப்புள்ளியை தாண்ட முடியாம இருக்கிறதும் ஒரு சாதனை தான். அதுக்காக நீங்க வெட்டுப்புள்ளி குறைவாக எடுங்கோ என்று நான் சொல்லவில்லை. நீங்க உங்களால் முடிந்தளவு புள்ளிகளை எடுங்கள். அது எத்தனை புள்ளியாக இருந்தாலும் நீங்கள் அந்த பெறுபேறு கிடைக்கிற வேளையில கவலைப்படாதீங்கோ. அது உங்களை சிறப்பாக வழிநடத்தும் என கூறிக்கொண்டு, நான் இன்று 5வது என்னுடைய முன்னோடி எதிர்பார்க்கை பரீட்சை தாளின் 5ஆம் 6ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் கற்பிக்க விளைகின்றேன். அப்ப நீங்க இப்ப நான் காண்பிக்கின்ற பரீட்சைத்தாள் உங்களுடைய கைகளிலும் இருக்கின்றன. அந்த பரீட்சைத்தாள்களை பார்த்து அதற்கு விடையளிக்கிற முயற்சியிலே நீங்களும் என்னோடு சேர்ந்து, அதாவது இந்த விடை காண்ற விளக்கங்களை தெளிவாக விளங்கி கொள்ற பட்சத்துல நீங்க அரச பரீட்சையை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என நான் எதிர்பார்க்கின்றேன். சரி, பரீட்சைத்தாள்ல 5வது பக்கத்திலே 22வது வினாவை பார்வையிடுவோம். பாதசாரிகள் வீதியை கடக்கும் இடத்தில் ஒளிச்சமிக்கை. இப்ப நீங்க இதுல இருக்கிற சொற்களுக்கும் அதற்குரிய கருத்துக்களுக்கும் உரிய விடயத்தை முதல் புரிந்தால்தான் கேள்விக்கு சரியான விடை அளிக்க முடியும். பாதசாரிகள் வீதியை கடக்கும் இடத்தில் ஒளிச்சமிக்கை என்பது, நடந்து போறவ வீதிய ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கத்துக்கு போறதுக்கு தெருவோரத்துல அந்த பாதசாரிகள் நடக்கிற பக்கத்தை நோக்கி இருக்கிற ஒளிச்சமிக்கை. இது வீதி சமிக்கை என்று வாகனாதிகளுக்குரிய சமிக்கை அல்ல. இது பாதசாரிகள் என்றால் நடப்பவர்கள், நடப்பவர்களுக்கான ஒளிச்சமிக்கை. இது காணப்படுகிற இடத்துல மஞ்சள் வெள்ள கோடுகள் காணப்படும். அந்த மஞ்சள் வெள்ள கோடுகளின் கருத்து என்னென்றால்,
நடந்து போறவர்கள் பாதசாரிகள் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கடக்கிற வழிப்பாதை என்பது ஆகும். அப்ப இந்த ஒளிச்சமிக்கையில சிவப்பும் பச்சையும் மட்டும்தான் இருக்கும், மஞ்சள் இருக்காது, மஞ்சள் நிற ஒளி இருக்காது. என்ன காரணம் என்றால் சிவப்பு என்றால் கடவாதை, பச்சை என்றால் கட. அதே நேரம் அந்த ஒளிச்சமிக்கையில ஒரு ஆள் அடையாளமும் நடப்பது போன்று அது காட்சி அளிக்கும். அப்ப அந்த கருத்து விளங்கினால்தான் நாங்க கேள்வியை சரியாக அணுக முடியும். வாகனாதிகளுக்கான சமிக்கையில மேலே இருந்து பார்த்தால் சிவப்பு, மஞ்சள், பச்சை என்று இருக்கும். அப்ப ஏன் இந்த பாதசாரி கடமையில மஞ்சள் இல்ல, வாகனாதிகள் கடமையில மஞ்சள் இருக்குது என்று சொன்னால், வாகனம் என்பது விரைவாக செலுத்தப்படுவது, நடப்பது என்பது மனிதன் கட்டுப்பாட்டில கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும். அப்ப மெதுவாக வருபவர் நடை நிறுத்துவதற்கோ தொடர்ந்து நடப்பதற்கோ எச்சரிக்கை செய்ய வேண்டியதில்லை. அவர் நினைத்தால் உடனடியாக நிற்கலாம். ஆனா வாகனாதி நிக்கணும் என்று சொன்னா அதற்கு ஓரிரு நாளிகை அவருக்கு முன்னாக எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். சரி, விடயத்தை புரிந்து கொண்டீர்கள். அப்ப பாதசாரிகள் வீதியை கடக்கும் இடத்தில் ஒளிச்சமிக்கை நிறம் ஒளிரும் போது முதலில் பக்கமும் அடுத்து பக்கமும் மீண்டும் பக்கமும் பார்த்து கோட்டினூடாக விரைவாக கடக்க வேண்டும். அப்ப இந்த பந்தியில சொல்லப்படுகின்ற விடயம் கடக்க வேண்டும். அப்ப கடக்க வேண்டும் என்றால் முதல்ல எது ஒளிர வேண்டும்? பச்சை தான் ஒளிர வேண்டும். பச்சை நிற இந்த இடமல்ல, முதலாவது இங்க முதலாவது வெற்றிடம் இது. பச்சை நிறம் ஒளிரும் போது நான் திரும்ப எழுதுறேன் பாருங்க. பாதசாரிகள் வீதியை கடக்கும் இடத்தில் ஒளிச்சமிக்கை பச்சை நிறம் ஒளிரும் போது முதலில், இப்ப நீங்க பாதைகளை கடக்கிற போது பாருங்க பிள்ளைகள், இப்படியாக நான் பாதையை காட்டுறேன். இதுல நடுவில் லைன் போட்டு பிரிச்சிருக்கு வைத்துக் கொள்ளுங்க. அந்த பாதைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப இப்படித்தான் பாதசாரி கடவை இருக்கின்றது. பாதையை கடக்கின்ற மஞ்சள் கோட்டு கடவை. நீங்கள் இப்ப இங்க நிற்கிறீர்கள், இந்த பக்கமாக கடக்க போகிறீர்கள். இங்கே உங்களை நோக்கி ஒரு சிக்னல் லைட்ல 2 குமிழ்கள் இருக்கும், உங்களை நோக்கி இருக்குது 2. அப்ப நீங்க இங்க இருந்து முதல் வரைக்கல முதலாவது உங்களோட வலது பக்கத்தை தான் பார்க்க வேண்டும். ஏன்? அதுதான் மிக விரைவாக வாகனம் பார பக்கம், உங்களுக்கு அருகில வாகனம் பார பக்கம். நீங்க அரைவாசி வந்த பிறகுதான் இடது பக்கத்தை பார்க்கணும் இல்ல. நீங்க முதல் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த இடத்திலே இருந்து ஆரம்பிக்க முதல் வலது பக்கம் பாருங்கள், பிறகு இடது பக்கம் பாருங்கள். இருந்தால் சிக்னலை தெரிந்தாலும் நீங்க இந்த 2 செயற்பாடையும் செய்ய வேண்டும். காரணம் என்னென்றால், அதாவது ஒளிச்சமிக்கை இருந்தால் கூடி தவறவிடுகின்ற சாரதிகளும் இருப்பார்கள். அப்ப நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு டபுள் 2 தடவை பாதுகாப்பாக இருக்கணும். அதாவது சிக்னல் லைட்டை பின்பற்றுறது, அடுத்தது நாங்களும் பார்க்கிறது. அப்ப முதல்ல வலது பக்கம் பாருங்கோ, அடுத்து இடது பக்கம் பாருங்கோ. அப்படி என்று போட்டு கடக்க கூடாது. திரும்ப வலது பக்கம் பார்க்க வேண்டும். என்னத்தை திரும்ப வலது பக்கம் பார்க்க வேண்டால், தற்செயலா இப்படி ஒரு லேனுக்கால வார வாகனம் விரைவாக வந்துவிடும். நீங்க பார்க்காம கடக்க போனா நேரே வாரதான் தூரத்துல வர்றது வரவில்லை என்று தெரிஞ்ச உடனே கடக்கிறீர்கள். ஆனா லேனுக்கால வாரது டக்குன்னு திரும்பிடும், அதாவது ஆபத்து வரும். அப்ப முதல்ல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. முதல்ல வலது பக்கம் பாருங்க முதலாவது, திரும்ப இடது பக்கம் பாருங்க, திரும்ப 3வது தடவை, இது 2வது தடவை, 3வது தடவை வலது பக்கம் மாத்திரம் பார்த்தா போதும். பார்த்துட்டு கடந்து வரைக்க
திரும்ப இடது பக்கம் பார்த்துக்கொண்டு விரைவாக கடந்தால் போதுமானது. அப்ப இதற்கு எந்த வாக்கிய தொடர் பொருத்தமாக இருக்குது என்று பார்ப்போம். முதலில் பச்சை நிறம் ஒளிரும் போது, அப்ப இந்த விடை பொருந்தாது. பச்சை நிறம் ஒளிரும் போது வலது பக்கம் இடது பக்கம், அப்ப இந்த விடையும் பொருந்தாது. வலது பக்கம் முதல் பாருங்கோ, பிறகு இடது பக்கம் பாருங்கோ, திரும்பவும் வலது பக்கம் பாருங்கோ. மஞ்சள் வெள்ளை கோட்டினாலே விரைவாக கடக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது விடையே பொருத்தமானது. வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்களை எழுதுறது. இந்த மாதிரி விடையளித்தால் 2.5 புள்ளிகள் கிடைக்கும். 2.5 புள்ளி என்ற இப்படியும் போடலாம், 2.5 என்றும் சொல்லலாம். சரி, இனி நான் 23வது கேள்விக்கு விடை காணுகின்ற விளக்கந்தாரன் கவனிங்கோ. ஒரு வாசகசாலைக்கு திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையிலான வார நாட்களில் 300 வாசகர்கள் வீதமும். அப்ப ஒரு வாசகசாலைக்கு திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரையில 300 வாசகர்கள் வீதமும். அப்ப நாங்க பார்ப்போம், வாசகசாலையில திங்கள்ல இருந்து வெள்ளி வரை என்றால் 5 நாட்களும் 300 வாசகர்கள் வீதமும். வாசகர் என்றால் புத்தகம் பேப்பர் வாசிப்பவர்கள். சனி ஞாயிறு 2 தினங்களும் வார இறுதி நாட்கள், வாரத்தின் இறுதி நாட்கள் சனி ஞாயிறு. அந்த 2 நாட்கள்லையும் 500 வாசகர்கள் வீதம். ஏனென்றால் அது விடுமுறை நாள், நிறைய பேர் வருவார்கள். ஒரு வெள்ளிக்கிழமையில் மாதம் முடிவடையும் ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வாசகர்களின் எண்ணிக்கை யாராக இருக்கும்? அப்ப எங்களுக்கு இதுல ஆவணி மாதத்துல எத்தனை நாட்கள் இருக்குதுன்ற விளக்கம் தெளிவாக இருக்க வேணும். அப்ப அதற்கு நாங்கள் கையை முஸ்தி பிடிக்கிறோம். 2 கையையும் இப்படியாக முஸ்தி பிடித்தால் 8ஆம் மாதம்தான் ஆவணி மாதம். அப்ப 8ஆம் மாதம் மேடாக இருக்குதா பள்ளமா இருக்குதான்னு பார்த்தால் 1, 3, 5, 7 திரும்ப 8 மேடு. அப்ப 31 நாட்கள் என்பது தெரிந்துவிட்டது. ஆவணி மாதத்தில 31 நாட்கள் இருக்கின்றது. அங்கே என்ன சொல்லப்படுகின்றது? ஒரு வெள்ளிக்கிழமையில் மாதம் முடியும் ஆவணி மாதம். அப்ப 31ஆம் திகதியாக இருப்பது வெள்ளிக்கிழமை. அப்ப அதாவது வெள்ளிக்கிழமை 31ஆம் திகதி என்றால் முதல் வெள்ளிக்கிழமை 3ஆம் திகதியாக இருக்கும். இது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். 3, 10, 17, 24, 31. அப்ப மொத்தம் 85 நாட்கள். அதாவது திகதிகளை கூட்டினால் திகதிகளின் எண்ணிக்கை கூட்டினால் 85 வரும். அது இங்க கேள்விகள்ல நான் உங்களை விளக்கம் தரேன். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை 3ஆம் திகதியாக உள்ளதான் இந்த ஆவணி மாதமாக இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையில 300 பேர் வீதம் வருகிறார்கள். சனி ஞாயிறு 500 பேர் வருகிறார்கள். இந்த மாதிரியான ஆவணி மாதத்தில வருபவர்களின் எண்ணிக்கை யாரு? அப்ப வெள்ளிக்கிழமை தான் 5 இருக்கின்றது. அப்ப சனியும் ஞாயிறும் 5 நாட்கள் இருக்க முடியாது. ஏன்? வெள்ளிக்கிழமை 3ஆம் திகதி என்றால் 2ஆம் திகதியும் 1ஆம் திகதியும் தான் 5 படி இருக்கும். 32, 9, 30, 29. அப்ப இந்த கிழமை நாட்கள் 3ம் 5 நாட்கள் வீதமும். இதுல இங்க 2 போனால் 3 5 போனால் இன்னும் 2 நாட்கள், இதுக்கு முன்னாலே இருக்கிற 2 நாட்கள் 4 வீதமும் இருக்கும். இப்ப நாங்க கணக்கு பார்க்கறதுக்கு, ஏனென்றால் இந்த விடயம் பொருளுமை விளங்கினாத்தான் விட காண முடியும்.
அப்ப இதுல 4 நாள், இதுல 4 நாள், இதுல 5, இதுல 5, இதுல 5. அப்ப கிழமை நாட்கள் மொத்தம் 4 8 8 15 23 இருக்கின்றது. 23 நாட்களுக்கு 300 வாசகர் வீதம் வருவார்கள். அப்ப 23ஆல 300 பெருக்குதல் வேண்டும். பிறகு இங்க 4 நாள், இங்க 4 நாள், 8 நாட்களுக்கு 500 வீதம் வருவார்கள். அதையும் பெருக்க வேணும். பிறகு 2ஐயும் கூட்டுதல் வேண்டும். அப்ப 23 300ஆல பெருக்குவதற்கு நாங்க 3ஆல நெடும்பெருக்கல் பெருக்கிறோம். 3ஆல பெருக்கினா 0 0 9. பிறகு இது 2க்கும் 0 போட்டு விட்டு 2ஆல பெருக்கினா 0, 2ஆல பெருக்கினா 0, ஈர் 2 6, ஈர் 3 6. அப்ப 690 இங்க வருகின்றது. சாரி, 6900 வருகின்றது. இங்க 8 நாளைக்கு 500 என்றால் 4000 வருகின்றது. அப்ப 4000ஐயும் 6000ஐயும் நாங்கள் கூட்டுகின்றோம். அப்ப 10,900 என்ற முதலாவது விடைதான் பொருத்தமானது. அன்பு குழந்தைகளே, இது கடினமான கேள்வி அல்ல. வாசிக்கிற திறமையும் விளங்கிக் கொள்ற ஆற்றலும் சிந்திக்கின்ற பயிற்சியும் உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். வாசித்து நல்ல பழக்கம் இருந்தால் அதை விளங்கிக் கொள்ற பழக்கம் தானாக வந்துவிடும். அப்ப உங்களுடைய சிந்தனை விருத்தி, சிந்திக்கிற ஆற்றல் நல்ல சிறப்பாக இருக்கும். விடை இலகுவாக கிடைக்கும். சரி, 24வது வினாவுக்கு போற்போம். ஏபி எனும் இருவர் 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில் பங்கு பெற்றினார்கள். ஏ என்பவர் 2 பேர் 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில பங்கு பெற்றார்கள். ஏ என்பவர் 40 செகண்டில் ஓடி முடித்தார். அதாவது 100 மீட்டரையும் 40 செகண்டில ஓடி முடிக்கிறார் ஏ. இது 100 மீட்டர் தூரம். இப்ப அடுத்த தகவல். ஆனால் பி என்பவர் அத்தூரத்தை ஓடி முடிக்க 50 நிமிடங்கள் செலவாகும். அவர் இந்த தூரத்தை ஓடி முடிக்க 50 நிமிடங்கள் 50 செகண்ட்கள் 50 செகண்ட்கள் எடுத்தது. எனவே ஏ ஓடி முடித்த போது பி என்பவர் ஆரம்ப இடத்தில இருந்து எவ்வளவு தூரத்தில் இருப்பார் என்பதே கேள்வி. அப்ப நாங்க என்ன செய்யணும்? முதல்ல 140ஆல வகுக்க வேணும். அவற்றை வேகத்தை கணிக்கிறதுக்கு. அவர் ஓடுகின்ற தூரம் 100 cm, 40 செகண்டிலே ஓடுகின்ற படியால் 40ஆல வகுத்தால் 2.5. அதாவது ஒரு செகண்டில 2.5 cm ஓடுகின்ற, அதாவது அவர் ஓடுகின்ற மீட்டர், சாரி சிஎம் அல்ல மீட்டர். சிஎம் என்பது கையாலே அளவு வைக்கலாம், அதான் நான் பார்த்தேன். மீட்டர், அதாவது ஒரு செகண்டில 2.5 மீட்டர் ஓடுகின்ற ஏ. பி ஒரு செகண்டிலே எவ்வளவு தூரம் ஓடுகிறார் என்பதை நாங்க 150ஆல வகுத்தால் வேண்டும். ஏன்? அவர் ஓடுவதற்கு 50 செகண்ட் தேவை. அப்ப அவர் 2 மீட்டர் தான் ஓடுவார். அப்ப இவர் இங்க 40 செகண்ட் ஓடிய தூரத்தை இவர் 40 செகண்ட்ல 2 படி ஓடுவாரா இருந்தால் 80 மீட்டர் தான் ஓடியிருப்பார். அப்ப விடை முதலாவது தான் விடை பொருத்தமானது. மீள சொல்றேன், இது கஷ்டமான கேள்வி அல்ல. உங்களுடைய திறமைதான் இதை இலகுவாக்கி கொள்ளும். இனி நான் அடுத்த கேள்விக்கு போறேன். ஒரு மாம்பழ வியாபாரி 3 தரங்களில் பெரிய, சாதாரண, சிறிய தரவின மாம்பழங்களை வகைப்படுத்தி பெரியதை ₹30 படியும், சிறியதை சாதாரணமானதை 20 படியும், சிறியதை 10 விற்றார். அதேவேளை
ஒரே தடவையில் 3 வகை மாம்பழங்களையும் வாங்கினால் 55 ரூபாய்க்கு வழங்கினார். அப்ப தனித்தனியா வாங்கினா 30, 20, 15 என விலை. அப்ப எவ்வளவு முடியுது? 5, 65 ரூபாய் முடியுது. சாரி, ஒரு பழம், அதாவது 3 பழங்கள் விலை 65 முடியுது. ஆனா 3ஐயும் ஒரே தடவையில் ஒரே இதாக வாங்கினால் 10 ரூபாவை கழித்து 55 ரூபாய்க்கு கொடுக்குற. அப்ப இங்க கேள்வி என்ன? நீலவரிடம் 3 வகை பழங்களிலும் 3 வீதம். அப்ப 3 வீதம் வாங்கினால் 65 3 அல்ல 55 3. ஏன் 65 ரூபாய் பள்ளியில 3 பழம் வாங்கிக்க நீ 3லேயும் பண்றபடியால் 55 3 165 ரூபாய் முடியுது. ஆனா இதை நீ தனித்தனியாக வாங்கி இருந்தால் 65 தர 3 இருக்கும். 65 தர 3 35 15 1 மிச்சம் 3 18 3 19 இருக்கும். அப்ப எவ்வளவு அதிகமா கொடுத்திருப்பார்? 195 65 கழித்தால் 30 ரூபாய் அதிகமாக கொடுத்திருப்பார். மேலதிகமாக எவ்வளவு செலுத்த வேண்டி இருக்கும்? சரி, இனி அடுத்த கேள்வி 26வது கேள்வி. பாத்திமா தனக்கு வழங்கப்பட்ட வேலையில் 3இல் 2 பங்கை 8 நாட்களில் செய்து முடிப்பாள். அப்ப பாத்திமாவுக்கு வழங்கப்பட்ட வேலையை நாங்கள் ஒரு கோட்டுப்படமாக பார்ப்போமாக இருந்தால் இவ்வளவு வேலை செய்ய வேணும். அவளதுல 3ஆக பிரித்து 3இல் 2 பங்கு வேலையை, இந்த அளவு வேலையை 3இல் 2 பங்கு வேலையை அவள் 8 நாளில் முடிப்பாள். அப்ப முழுவதும் முடிக்க இன்னும் ஒரு 4 நாள் தேவை. அப்ப முழுவதும் முடிக்கிறதா இருந்தால் அவளுக்கு 12 நாள் தேவை என்பதை புரிந்து கொண்டோம். அப்ப அவள் வேலையின் அரைவாசியை எத்தனை நாட்களுக்கு முடிப்பாள்? அப்ப அவள் முழுமையாக முடிப்பதற்கு 12 நாட்கள் என்றால் அரைவாசி 12 2ஆல் வகுத்தால் 6 நாட்கள் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி 27வது கேள்வியை பார்ப்போம். வெறுமையான நீர்த்தொட்டியில் 15 லிட்டர் வீதம் நீர் பாய்ச்சப்பட்ட போது 30 நிமிடங்களில் நீர்த்தொட்டி ரம்பும். அப்ப நாங்க இத 35 15ஆல பெருக்க வேண்டும். 30 நிமிடத்துல 15 நிமிடத்துல நிரப்பலாம். அதாவது 15 லிட்டர் வீதம் செலுத்தினா 30 நிமிடத்துல நிரம்புது. அப்ப நாங்க இதை பெருக்கி பார்த்தால், அதாவது 15 0 15 3 45 என்றால் 450 லிட்டர் நீர் நிரம்புது. அதேவேளை 25 லிட்டர் வீதம் நீர் பாய்ச்சப்பட்டால், இந்த தொட்டியில 450 லிட்டர் நீருள்ள தொட்டியை 25 படி பாய்ச்சினால் எத்தனை நிமிடங்களில் ரம்பும் என கேட்கப்படுகின்றது. அப்ப 45 ஒரு 25 இருக்குது, மிகுதி 25 போனால் 20, 20ஓட 0 சேர்த்தா 200, 200 எத்தனை 25 இருக்கின்றால் 8. அப்ப 18 என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் இந்த பக்க இறுதி வினாவை பார்வையிடுவோம். அடைப்பில் உள்ள எண்களின் கோலத்துக்கேற்ப ABCD இன் பெருமானங்கள் அமைந்த விடை யாது? இதுல A என்ற இடத்திலையும் B என்ற இடத்திலையும் C என்ற இடத்திலையும் D என்ற இடத்திலையும் இதில் எந்த பெருமானம் நிரப்பப்படுகின்ற போது ஒரு எண் கோலம் இருக்கின்றது என்பதுதான் இந்த கேள்வி. அடைப்பில் உள்ள எண் கோலத்துக்கு ஏற்ப. அப்ப இதில் எதை போட்டால் ஒரு சீரான எண்கோலம் இருக்கும். அப்ப நாங்க இதுல உள்ள விடைகளை கொண்டு முதல் பார்ப்போம். முதலாவது விடையை பார்ப்போம். இதுல 15 போட்டால் அடுத்த சக 4 கூட, அடுத்த சக 4 கூடுமா இருந்தா 19 4 கூட்டினா 23 வரும். 23ஓட 4 கூட்டினா 27, சாரி 4 கூட்டினா அப்புறம் அடுத்த 23ஓட 4 கூட்டினா 27 வரும்.
27 நாளை கூட்டினா 31 வருது. 31 நாளை கூட்டினா 35 வருது. அப்ப இந்த எண்களுக்கு இடையிலான பொது வித்தியாசம் சக 4. அப்ப முதலாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நாங்கள் 29ஆம் பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் பார்ப்போம். தந்தையார் தம்மிடமுள்ள இருந்த 295 ரூபாவை தனது 3 பிள்ளைகளுக்கும் வழங்கினார். நடுவில் பிள்ளைக்கு வழங்கியதை விட ரூபாய் 30 அதிகமாக மூத்தவருக்கும் ரூபாய் 35 குறைவாக இளையவருக்கும் பகிர்ந்தளித்தார். எனவே மூவருக்கும், மூத்தவருக்கும் இளையவருக்கும் கிடைத்த பணத்தொகைகள் பற்றி கூறக்கூடியது யார்? இங்க தந்தையிடம் இருக்கிற பணத்தொகை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை 3 பேரும் சமனா பகிர்ந்தளித்திருப்பாரா இருந்தால் 3ஆல வகுத்து சொல்லலாம். ஆனா இங்க அப்படி இல்லை. அவர் என்ன செய்கிறார்? அந்த தொகைகள்ல ஒருவருக்கு அதிகம், ஒருவருக்கு குறைவு, ஒரு ஆளுக்கு ஒரு குறித்த தொகையா கொடுக்கிறார். அப்ப நாங்க குறைவாக கொடுத்ததைத்தான் எக்ஸ் என கருத வேண்டும். அப்ப இதுல யாருக்கு குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றால் இளையவருக்குத்தான். அப்ப இளையவருக்கு கொடுத்ததை எக்ஸ் என கருதினால் நடுவில், அதாவது 3 பிள்ளைகளுக்கும் வழங்கினார். நடுவில் பிள்ளைக்கு வழங்கியதை விட 30 ரூபாய் அதிகமாக மூத்தவருக்கும். அப்ப நடுவில் பிள்ளைக்கு எவ்வளவு என்று தெரியாது, மூத்தவருக்கு 30 ரூபாய் அதிகம். அப்ப நடுவில் பிள்ளை இந்த இளையவரோடு ஒப்பிட்டால்தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். 35 குறைவாக இளையவருக்கும். அப்ப கிளையவருக்கு கொடுத்தது குறைத்தது எக்ஸனை கருதுவோமாக இருந்தால் நடுவில் உள்ளவருக்கு கொடுத்தது எக்ஸக 35ஆக இருக்கும். அந்த நடுவில் பிள்ளை கொடுத்ததை விட 30 ரூபாய் அதிகமாக மூத்தவரை கொடுத்திருக்கிறார். அப்ப மூத்தவரை கொடுத்தது எக்ஸக 35 சக 30 என 65ஆக இருக்கின்றது. இப்ப எங்களுக்கு என்ன, இந்த 295 தான் இப்படி பகிர்ந்தளித்திருக்கிறார். இப்ப கூடுதலாக வித்தியாசமாக இருக்கிற இந்த 2 எண்களையும் 65ஐயும் 35ஐயும் கூட்டினால் 100. அந்த 295 இந்த 100ஐ கழிப்போமாக இருந்தால் 195. இது 3ஆல வகுத்தால் மூவருக்கும் சமனாக கொடுப்பதாக இருந்தால் ஒருவரை கிடைப்பது 65. அப்ப எக்ஸ், அதாவது இளையவருக்கு 65 கிடைக்கும். இவருக்கு இந்த 65ஓடு 35 கூட்டினால் 100 கிடைக்கும். இவருக்கு இந்த 65ஓடு 65 கூட்டினால் 130 கிடைக்கும். இப்ப கேள்வி என்ன, மூத்தவருக்கும் இளையவருக்கும் இடையிலே கிடைக்கிற பணத்தை பற்றி கூறக்கூடியது யார் என்றால் இளையவருக்கு கிடைத்த பணத்தின் கிடைத்ததன் 2 மடங்கு மூத்தவருக்கு கிடைத்த என்ற 2வது விடையே பொருத்தமானது. இப்ப நாங்க 30வது வினாவில இருந்து இந்த விடை காணும் விளக்கத்தை பார்ப்போம். 30வது வினா, சாதாரண வருடம் ஒன்று தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமையாகும். அவ்வருடம் தை மாதத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் நாட்களின் கூட்டுத்தொகைக்கும் அடுத்த மாதத்தில் திங்கட்கிழமைகளில் வரும் நாட்களின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வித்தியாசம் யாது என்று கேட்கப்படுகின்றது. சாதாரண வருடம் என்றால் மாசி மாதத்திலே 28 நாட்கள், அது ஒரு பக்கம். இப்ப இங்க சொல்லப்படுகின்றது அந்த சாதாரண வருடத்துல தை 31 நாள் இருக்கின்றது. அப்ப அந்த வருடத்தின் தை மாதத்துள்ள ஞாயிற்றுக்கிழமை வரும் திகதிகளின் நாட்களின் கூட்டுத்தொகையை கேட்கப்படுகிறது. அப்ப தை மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சொல்லப்படுகின்றது. தை 1ஆம் தேதி வியாழக்கிழமை. அப்ப 29 வியாழக்கிழமை. அப்ப இங்க தை 1ஆம் தேதி வியாழக்கிழமை என்றாலும் அந்த மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வர்ற நாட்களின் எண்ணிக்கை தான் கேட்கப்படுது. அப்ப வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி, சனி, ஞாயிறு. அப்ப 1, 2, 3, 4ஆம் தேதி தான் ஞாயிறு இருக்கின்றது. அப்ப 4ஆம் தேதிகள்ல இருந்து 4 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் இருக்கும். 4 மேலும் 11, 11 மேலும் 18, 18 மேலும் 25,
இது ரெண்டையும் கூட்டினா 29, இதுவும் 29, அப்ப 58 நாட்கள் இருக்கின்றது. இப்ப கேள்வி என்ன? தை மாத ஞாயிற்றுக்கிழமைகளின் எண்ணிக்கை 58க்கும் அடுத்த மாசி மாதத்திலே உள்ள அடுத்த மாதத்தில் உள்ள திங்கட்கிழமைகளின் எண்ணிக்கைகளுக்கும். இப்ப எங்களுக்கு இங்க அதாவது வியாழக்கிழமையில இந்த மாதம் ஆரம்பித்து இருக்கின்றபடியால் சனிக்கிழமை 31ஆம் திகதியாக இருக்கும். அடுத்த மாதம் 1ஆம் திகதி இங்க பாருங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஆனா இங்க சொல்லப்படுகிறது அடுத்த மாதத்துல திங்கட்கிழமையில இருந்து வருகின்ற நாட்களின் எண்ணிக்கை தான். அப்ப திங்கள் என்றால் 2ஆம் திகதியாக இருக்கும். அது 28 நாட்களை கொண்ட மாதம். அப்ப 2, 9, 7 கூட்டுறேன் நான். 2, 9, 7 கூட்டினா 16, 7 கூட்டினா 23. அப்ப 23ஓடு சரி 30 வராது, 28 நாள் தான் இருக்கிறது. அப்ப இந்த கூட்டுத்தொகையை நாங்கள் பார்த்தால் எவ்வளவு? 50 இருக்கின்றது. எப்படி பார்க்கிறது? இதே கூட்டினா 25, இதே 25, 25, 50. அப்ப 58 இருந்து 50 கழித்தால் எவ்வளவு வித்தியாசம்? 8 என்பது ஆகும். அப்ப 3வது விடையே பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு விடைகாண் விளக்கத்தில் ஈடுபடுவோம். 31வது வினா. எல்லாரும் சவுண்ட மியூட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நீங்க கதைக்கிறது இங்க இடையூறாக இருக்கும். அடுத்த கேள்வி 31வது கேள்வி. CEOL எனும் ஆங்கில எழுத்துக்கள் சமனான சதுர கட்டங்களால் குறித்து காட்டப்பட்டுள்ளன. இவற்றில் அதிக சதுர கட்டங்கள் கொண்ட எழுத்தும் குறைவான சதுர கட்டங்கள் கொண்ட எழுத்தும் முறையே என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க கட்டங்களின் எண்ணிக்கையை எண்ணித்தான் இதுக்கு அளிக்க வேண்டும். இதுல மொத்தம் 11 கட்டங்கள் இருக்கின்றது. இதிலேயும் 11 கட்டங்கள் தான் இருக்கின்றது. அடுத்ததில் எண்ணினால் 14 கட்டங்கள் இருக்கின்றன. அடுத்ததில் 8 கட்டங்கள் இருக்கின்றது. அப்ப அதிக கட்டம் இருப்பது O, குறைந்த கட்டம் இருப்பது L. OL என்ற முதலாவது விடையே பொருத்தமானது. இது நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். 32வது வினா. இந்த வினாவில இதுக்கு கீழே வருகின்ற, அதாவது இதுல தவறாக இந்த பகுதி வந்துவிட்டது. இந்த பகுதி அவ்வளவையும் இல்லை என நினைத்து கொண்டுதான் கேள்விக்கு விடையளியுங்கள். என்னுடைய தாத்தாவின் வயது என்னுடைய வயதிலும் 60 வருடங்கள் அதிகமாகும். அதேவேளை என்னுடைய வயது தந்தையின் வயது தாத்தாவின் வயதிலும் 25 வருடங்கள் குறைவாகும். எங்கள் மூவரதும் வயதுகளில் முறையே என்று கேட்கப்படுகின்றன. அப்ப நான் இங்க பார்க்க வேண்டியது என்ன? இதுல நான் தான் வயது குறைந்தால் என்னுடைய வயது X என்றால் நான் இது என்னுடைய வயது X. அடுத்து தாத்தாந்த வயது தந்திருக்கு. தாத்தாந்த வயது என்னை விட 60 கூடவென்றால் X-ஆக 60. இப்ப தந்தை தாத்தாவிட 25 வருடங்கள் இளையவர் என்றால் தாத்தாவு 60ல 25 கழித்தால் X-ஆக 35 தந்தையின் வயது. இப்ப எங்கள கேள்வி என்ன? மூவருட வயதுகளும் எது விடை பொருத்தம் என பார்ப்போம். இப்ப நாங்க முதலாவது விடை எடுத்து பார்ப்போம். என்னுடைய வயது 15ஆக இருந்தால் தந்தையின் வயது 15 35ஓட கூட்டினால் 50, அது பொருத்தமாக இருக்கின்றது. என்னுடையது 15ஆக இருந்தால் 15ஓட 60 கூட்டினால் 75, அதுவும் பொருத்தமாக இருக்கு. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. ஏனென்றால் மிக இலகுவாக விடையை கண்டுபிடிக்கிறதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். சரி, இனி இந்த பக்க இறுதி வினாவுக்கு
விடைகான் விளக்கம் தருகின்றன், அவதானிகோ. 6, 3, 4, 7 பெட்டியிலுள்ள எல்லா இலக்கங்களையும் பயன்படுத்தி அமைக்கத்தக்க பெரிய எண்ணிலிருந்து பெட்டியிலுள்ள 3 இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கத்தக்க பெரிய எண்ணை கழித்தால் கிடைக்கும் விடையில் உள்ள இலக்கங்களின் பெட்டியில் உள்ள இலக்கங்களில் இல்லாத இலக்கங்கள் எவை என்று கேட்கப்படுது. கேள்வியை நல்ல கவனமா பாருங்க. இல்லாத இலக்கங்கள் மட்டும் எவை என்று கேட்கப்படுகின்றது. இதுல முதல் சொல்லப்படுது பெட்டியில் உள்ள எல்லா இலக்கங்களையும். அப்ப இங்க 4 இலக்கம் இருக்கின்றது. இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கத்தக்க பெரிய எண் என்றால் எங்களுக்கு தெரியணும், இறங்கு வரிசையில் எண்களை எழுதினால்தான் பெரிய எண் பெறும். அப்ப 7, 6, 4, 3 என்ற எண்ணில இருந்து 3 இலக்கத்தை பயன்படுத்தி அமைக்கத்தக்க பெரிய எண்ணை கழித்தால், அப்ப 3 இலக்கத்தில் பயன்படுத்துகின்ற என்றால் 100க்கள் 10க்கள் 1க்கள் அதுக்கும் பெரிய எண் என்று சொன்னால் 7, 6, 4 பயன்படுத்தணும். இந்த 3 தேவையில்லை, ஏன் பெரிய எண்ணாக இருக்கணும். கிடைக்கும், அதாவது எண்ணை கழித்தால், இந்த எண்ணில இருந்து இந்த எண்ணை கழித்தால் கிடைக்கும் விடையில் இந்த கட்டத்தில் உள்ளதில் இல்லாத இலக்கம் எது என்றுதான் கேட்கப்படாது. அப்ப நாங்க இதை கழித்து பார்ப்போம். 3ல் 4 போகாது, ஒன்றை கடந்து 13ல் 4 போனால் 9. இப்ப இது 3ஆக இருக்கின்றது. 3ல் 6 போகாது, அப்ப ஒன்றை கழித்தா 13ல் 6 போனால் 7. இப்ப இது 5ஆக இருக்கின்றது. 5ல் 7 போகாது, ஒன்று எடுத்தா 15ல் 7 போனால் 8. இது 6ஆக இருக்கின்றது. இப்ப இந்த 6, 8, 7, 9ல இதுல இந்த கட்டத்துல இல்லாத எண்ணைத்தானே கேட்கப்படுகின்றது. அப்ப உள்ள எண்களை நீக்கி கொண்டு போவோமே. 6 இருக்குது, இங்க பாருங்க 6 இருக்குது, மற்ற 8 இல்லை, 7 இல்லை, அதே நேரம் 9ம் இல்லை. ஆனால் 7 இருக்கு, 7 இங்கே இருக்குது. அப்ப 7ஐயும் நான் வெற்றி விட்டேன். ஆனா இப்ப இல்லாத எண்கள் இந்த 2 தான், 8ம் 9ம். அப்ப 3வது விடையே பொருத்தமானது. நன்றி. 25வது வினா. ஒரு மாம்பழ வியாபாரி 3 தரங்களில் பெரிய, சாதாரண, சிறிய தரம் என மாம்பழங்களை வகைப்படுத்தி பெரியதை 30 ரூபாய் படியும், சாதாரணமானதை 20 படியும், சிறியதை 10 ரூபாயும் விற்றார். அதேவேளை ஒரே தடவையில் 3 வகை மாம்பழங்களையும் வாங்கினால் ரூபாய் 55க்கும் வழங்கினார். நீர் அவரிடம் 3 வகை பழங்களில் 3 வீதம் ரூபாய் 165க்கு வாங்கினீர். அப்படியென்று நீர் தனித்தனியாக பழங்களை வாங்கியிருந்தால் மேலதிகமாக எவ்வளவு செலுத்த வேண்டியிருக்கும் எனும் வினாவுக்கு தவறாக விடை 30 என கூறியிருந்தேன். ஆனால் உண்மையிலேயே விடை 15 தான். அதாவது எவ்வாறு என்றால், ஒவ்வொன்றும் தனித்தனியாக வாங்கினால் 30, 20, 50, 10, 60 ரூபா. ஆனால் இங்கே 3ஐயும் சேர்த்து வாங்கினால் 55 ரூபா. ஒரே தடவையில் 3ஐயும் சேர்த்து வாங்குவதற்கும் தனித்தனியாக வாங்குவதற்கும் இடையிலான வித்தியாசம் 5. அது இங்கே 3 வீதம் 3 பழங்களும் தனித்தனியாக வாங்கப்பட்ட 165 என்றபடியால் அவை அப்படி இல்லாது 3 பழங்களையும் வாங்கி இருந்தால் அவர் 15 ரூபாய் மேலதிகமாக வழங்கியிருக்க வேண்டும். ஏனென்றால் 60 படி 3 என்றால் 6, 3, 18, 180 ரூபாய். இவர் இங்கே வழங்கினது 165. அப்போ 15 மேலதிகமாக வழங்கியிருக்கணும். முதலாவது விடைதான் பொருத்தமானது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இது ஏன் நான் இறுதியில் பதிவேற்றம் செய்கின்றேன் என்றால், பல பேர் மேலான பார்த்துட்டு ஊற்றாக்களாக இருப்பார்கள். அவர்களை பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்ளக்கூடாது. அக்கறையுள்ள ஒரு சிலர் முழு வினாக்களுக்கும் சரியாக விடையளிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அவர்கள்தான் முக்கியமானவர்கள். அவர்கள் பயனடைவதற்காகத்தான் இதனை இறுதியாக இந்த காணொலியிலே பதிவேற்றம் செய்கின்றேன். நன்றி.